ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை பலமான கூட முறியடிச்சிரும், ஒரு வார்த்தை பலவீனமா இருக்கவனை கூட வாழ்க்கையில ஜெயிக்க வச்சிரும். சரியா? பாத்தீங்க அப்படின்னா ஒரு குத்துச்சண்டை வீரனை யாராலையும் வந்து ஜெயிக்கவே முடியலையா. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஊருக்காரங்களை எப்படி அந்த ஆளை ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெட்ட பழக்கங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சரக்கு வாங்கி தர்றது, அந்த மாதிரிலாம் கூட நிறைய பண்ணி டீஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனாலும் அவர் வந்து நான் வந்து ஒரு பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அந்த மாதிரிலாம் இருந்த ஒரு மனுஷன்கிட்ட எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு இளைஞன் வந்திருக்கான். என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியம். எப்படி உன்னால் முடியும்? அவன் ஒரு 4-5 பேரை மட்டும் செட் பண்ணிட்டு அவர் வாக்கிங் போறப்ப, அவர் சாப்பிட்ற இடத்துல, இந்த மாதிரியான இடங்கள்ல போய் அவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியான நிறைய வார்த்தைகளை வந்து விட்டுருக்கான். எப்படி அப்படின்னா, நீங்க எவ்வளவு பலசாலியா இருந்தீங்க, இப்படி ஆயிட்டீங்களே, ஆனா இதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, அதனாலதான் உங்களால முடியாம போகுது போல. இதே மாதிரி ஈவன் போட்டி நடக்கிற அன்னைக்கு கூட பூங்கத்தோட போய் ஒருத்தன் என்ன பண்ணியிருந்திருக்கான், என்னங்க இரும்பு மனுஷன் மாதிரி இருந்தீங்க, இப்படி ஆயிப்பீட்டீங்க, தளர்ந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டானாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டு 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 அந்த பலசாலியா இருக்கக்கூடிய அந்த குத்துச்சண்டை வீரனுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு வேதனை, மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பலவீனம் ஒன்று ஃபார்ம் ஆகி அந்த போட்டியில ரொம்ப வந்து பயிற்சியே இல்லாத ஒரு இளைஞன்ட்ட அவர் வந்து தோத்து போயிட்டாராம். தெரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஒரு சாதாரண வார்த்தை பலரை உயிர்ப்பிக்கும், கடினமான வார்த்தை பலரை சாகடிச்சிடும். அதனால வார்த்தைகளில் கவனம் தேவை. நன்றி.